ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சுகமான அல்லது அமைதியான தூக்கம் வேதாகமத்தில் கர்த்தரால் அருளப்படும் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. கர்த்தரை நம்பி படுக்கும் போது பயமின்றி நிம்மதியாக நித்திரை செய்யலாம் என்பது சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என உணர்த்தப்படுகிறது. இது தேவனுடைய ஈவு. தூக்கத்தில் மிதமான தன்மையை கடைபிடிப்பது நல்லது. அளவுக்கு அதிகமாக தூங்குவது தரித்திரத்தை உண்டாக்கும். சுகமான தூக்கம் குறித்த முக்கிய வேத பகுதிகள். கர்த்தரின் பாதுகாப்பு. நான் படுத்து நித்திரை செய்து விழித்தேன், கர்த்தரினை தாங்குகிறபடியால் சுகமாய் தூங்கினேன். தூக்கம் ஒரு ஈவு. ஜோனா புயலிலும் அயர்ந்து தூங்கியது. தூக்கம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை உணர்த்துகிறது. பயமற்ற நித்திரை. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளுவாய், உன் தூக்கம் இன்பமாயிருக்கும். மிதமான தூக்கம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கெட்ட நினைவுகளும் குற்றச்சாட்டுகளும் சவுலின் மனதை அலக்கழித்தன. பயத்தால் நெஞ்சு நிறைந்து வியர்த்து விறுவிறுத்து தூக்கம் தூரமானது. அவனுடைய ஞானஸ்தானத்துக்கு முந்தைய இரவு அது இருண்ட எண்ணங்களின் தாக்குதலை அவனால் தவிர்க்க முடியவில்லை. சவுல் இயேசுவில் ரட்சிக்கப்பட்டு தனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அறிந்திருந்தார். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் தொடர்ந்தது. அப்போதுதான் அவரது மனைவி அவருடைய கரம் பிடித்து ஜெபித்தார். சில நொடிகளில் சவுலின் இதயத்தில் பயம் நீங்கி அமைதி வந்தது. ஞானஸ்தான ஆராதனையில் அவர் பேசப்போவதை முன்பாகவே எழுதினார். முன்னர் அது அவரால் செய்ய முடியாத ஒன்றாயிருந்தது. அதன் பிறகு அவர் இன்பமாக உறங்கினார். நம்பிக்கை நம் மனதை நிரப்புகிறது. சவுல் மற்றும் தாவீது போல நாம் உடனடியாக இனிமையான தூக்கத்தை அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் சமாதானத்தோடு நாம் நித்திரை செய்ய முடியும். நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் எனலாம். ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு இளைப்பாறுதல். இன்று நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு விளக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீதியின் தேவனே, படுக்கும் போது பயப்படாதிருக்க என் துன்பம் இன்பமாயிருக்க கிருபை தார். எங்கள் அனைவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.